தசையை வளர்க்கறதுக்கு சிறந்தது ஃப்ரீ வெயிட்ஸா மிஷின்ஸா? டே 101 பல்கிங் சீரிஸ். காலையில சர்க்கரையில நம்மளோட வெறுங்காப்பி வர காப்பி குடிச்சிட்டு 20 நிமிஷம் காடை பண்ணிட்டு இன்னைக்கு எடுத்த ஃபுட்ஸ் இதில் என்டர் பண்ணிப்போம் பாருங்க. ஃப்ரீ வெயிட்ஸ் அதாவது தம்பிள்ஸ் பார்பிள்ஸ்ல பண்றதுனால ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமா இருக்கனால தசை செயல்பாடுக்கு சிறந்ததா இருக்கும் மற்றும் காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ்ல முற்போக்கு சுமை ப்ரொகுசிவ் ஓவர்லோட் பண்ணுவதற்கு சிறந்ததா இருக்கும். ஆனா இன்ஜுரி வரக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரியான ஃபார்ம்ல பண்ணனா ஈவினிங் ப்ரீ ஒர்க் மீலா வேறன்னு நம்மளோட ரைஸ் எடுத்துட்டு வெறுங்காப்பி வர காப்பி குடிச்சிட்டு ஜிம்மிங் கிளம்பியாச்சுங்க. ரெண்டாவது மிஷின்ஸ்ல பண்றதுனால இன்ஜுரி வாய்ப்பு குறையும். புதுசா ஜிம் செய்யறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நுண்ணிப்பான பலவீனமான தசையை செயல்படுத்துறதுக்கு சிறந்ததா இருக்கும். ஆனா நிலையான மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஆக முடிவு என்னன்னா ஃப்ரீ வெயிட்ஸ் வலிமை தரக்கூடிய காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸுக்கு முன்னுரிமை தந்து ஸ்டெபிலிட்டியை மேம்படுத்துறதுக்கு சிறந்தது. மிஷின்ஸ் வலிமை குறைந்த நுண்ணிப்பான தசையை செயல்படுத்துறதுக்கு உதவும். அதனால இரண்டும் பயிற்சியில் சேர்ப்பது தசை வளர்ச்சிக்கு சிறந்தது. கடைசி மீலா டின்னர் எடுத்துட்டு 7K ஸ்டெப்ஸ் கோலை முடிச்சாச்சுங்க. உங்களை மற்றவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீர்கள் என்பது பொறுத்துதான் உங்கள் வாழ்வில் மாற்றம் வரும். அதுவரை நாளை சந்திப்போம்.